Shri Ram Jai Shri Ram நான் மனுஷன்தான் தேவன் அல்லன்னு ராமன் சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனா அவர் பண்ணுகிற செயல்களை பார்த்தால் இவர் சாதாரண மனிதன் அல்லன்னு புரிந்து கொள்ள முடிகிறதோ இல்லையோ. ஞானம்ங்கிற கண் இருக்கோ இல்லையோ, அந்த ஞானம் என்கிற கண்ணுக்கு பக்தி என்கிற மைய பூஷணமா. சீதையினுடைய பெருமை அவனுக்கு பின்னால் இருந்து எப்படி உதவுகிறாள்னு பார்த்தால் தானே தெரிந்து கொள்ள முடியும். கிளியை போன்ற அழகான பேச்சை உடையவளாம் சீதை. எத்தனையோ அவதாரங்களில் நான் மனுஷன் மனுஷன்னு கண்ணன் சொல்லிக் கொள்ளுகிறார். நான் மனுஷன்தான் தேவன் அல்லன்னு ராமன் சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனா அவர் பண்ணுகிற செயல்களை பார்த்தால் இவர் சாதாரண மனிதன் அல்லன்னு புரிந்து கொள்ள முடிகிறதோ இல்லையோ. அப்ப பகவானுடைய பெருமையை ஓரளவுக்கு பார்த்து புரிந்து கொண்டு விடலாம். ஆனா பிராட்டியினுடைய பெருமையை வேதங்களை படித்தால் கூட அவ்வளவு எளிமையாக புரிந்து கொண்டு விட முடியாது. அதுக்கு முக்கியமா வேற ஒரு மை பூசிக்கணுமா. சில இடங்கள்ல இந்த தந்திரிச்ச மையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதை எடுத்து கண்ணில் பூசிட்டோம்னால் தொலைவில் இருக்கிற பொருள்லாம் கண்ணுக்கு தெரியும், மறைந்து இருக்கிற பொருள்லாம் கண்ணுக்கு தெரியும். இதை போல சக்திகள் எல்லாம் கண்ணுக்கு வரும். அதை போல நம்ம கண்ணுக்கு ஒரு மை பூசிக்கொள்ளணுமா. பூசிக்கொண்டு வேதத்தை படித்தோம்னால் அப்பதான் அதுல உள்ளூர இருக்கிற பெரிய பிராட்டியாருடைய பெருமை தெரியுமா. மேலோட்டமா பார்த்தா பகவானை பத்தித்தான் புகழ்கின்றன வேதங்கள்னு தோன்றும். ஆனால் மனசி விலசதாக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதி சிரசி நிகூடம் லக்ஷ்மிதி வேக்ஷமானாகா என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். பெரியவிராட்டியாருடைய பெருமை ஸ்ருதி சிரஸ் என்கிற வேதாந்தத்திலே நிகூடம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாம். அது கண்ணுக்கு தெரியணும்னால் வெளிக்கண்ணுக்கு சாதாரணமா தெரியாது. அப்போ மனசுல உட்கண் ஞானம்ங்கிற கண் இருக்கோ இல்லையோ, அந்த ஞானம் என்கிற கண்ணுக்கு பக்தி என்கிற மைய பூசணமா. வெறும கண்ணால பார்க்க முடியாது. மை மந்திரிச்ச மைய பூசினோம்னா தெரியாத விஷயங்கள் கூட தெரியறதோ இல்லையோ. அதை போல பக்தியோடு வேதத்தை படிக்கணும். பகவானுடைய பெருமையை தெரியணும்னா அப்படியே புரட்டினாலே தெரிந்து கொண்டு விடலாம். பிராட்டியினிடத்தில் பக்தியோடு உன் பெருமையை நீ எனக்கு காட்ட வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு வேதத்தை படிச்சோம்னால் அப்பதான் பிராட்டியினுடைய பெருமை தெரியுமா. ஏன் ஸ்தூலாருந்ததி நியாயம், உலகத்தில் இருக்கிற பொருள்களைத்தான் பார்த்து பழகிருக்கோம். அப்ப ராமனுடைய பெருமைன்னு சொன்னால் எளிமையாக நம்மால புரிந்து கொள்ள முடியும். அதை ஒருவன் தெரிந்து கொண்டால்தான் அந்த ராமனுடைய பெருமை ஒவ்வொன்றுக்கும் பின்னால் சீதை எப்படி இருக்கிறாள் என்று அடுத்து புரிஞ்சுக்க முடியுமோ இல்லையோ. ரொம்ப சூக்ஷ்மமானது, சின்னதுன்னு அர்த்தம் கிடையாது. ராமனுக்கு நிறைய பெருமை, அதனால எளிமையா தெரிஞ்சுக்கலாம். சீதைக்கு கொஞ்சம் பெருமைன்னு அர்த்தம் கிடையாது. ராமனுடைய பெருமை ரொம்ப வெளிச்சமா வெட்ட வெளிச்சமா தெரியும். சீதையினுடைய பெருமை அவனுக்கு பின்னால் இருந்து எப்படி உதவுகிறாள்னு பார்த்தால் தானே தெரிந்து கொள்ள முடியும். அதனால ராமாயணத்தில் ராமனுடைய கதையை சொல்லி ஆனா சீதையினுடைய பெருமையை சொல்வதற்காகத்தான் வால்மீகி வருகிறார் என்று வேற யாரும் சொல்லல, தானே வால்மீகி ராமாயணத்திலே தெரிவித்திருக்கிறார். அப்ப ராமனுடைய பெருமை ஸ்தூலமான பெருமை என்ன என்று நேற்றைக்கு நாம் அனுபவித்தோம். யாராக இருந்தாலும் அனைவருமே ராமனை தனக்கு இனியவன் என்றுதான் பார்த்தார்கள். ராமன் என்னை ஏமாற்றினார், கொடுமை செய்தார், குரூரனாக நடந்து கொண்டார் என்று யாருமே சொன்னது கிடையாது. பிரிந்து ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போயிருந்தாலும் திரும்ப வந்து பரதனோடு சேர்ந்து விட்டார், வந்து அயோத்தி மக்களோடு சேர்ந்து விட்டார், கடைசி வரை கூட இருந்து வைகுந்தத்துக்கும் அழைத்து கொண்டு போனார். அப்ப ராமனுடைய பெருமை மனத்துக்கு இனியான், எல்லா காலத்திலும் எல்லாருடைய மனத்துக்கும் இனிமையானவனாக மட்டுமே ராமன் வாழ்ந்தார் என்பது அவருடைய பெருமை. அந்த பெருமையை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவனுக்கு பின்னால், திரைக்கு பின்னால் தான் சீதையினுடைய நடவடிக்கை. திரைக்கு முன்னால் என்னமோ ராமன் தான் எல்லாத்தையும் நடத்துறா போல இருக்கும். ஆனா திரைக்கு பின்னால் பார்த்தால் சீதை ஒவ்வொரு இடத்திலும் எப்படி ராமனை ஊக்குவிக்கிறாள், அவனோடு என்னென்ன பேசினாள், அவருடைய பேச்சு எப்படி ராமாயணத்தை வழிநடத்துகிறது என்பதைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். கிளிமொழியாள் என்று இன்றைய தலைப்பு. கிளியை போன்ற அழகான பேச்சை உடையவளாம் சீதை. இது சுவாமி நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம். 4ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி. ஏராளும் இறையோனும் திசமகனும் திருமகளும் கூறாளும் தனிவுடம்பன் குலங்குலமா அசுரர்களை நீராகும் படியாக நிருமித்து படைதொட்ட
மாறாளன் கவராத மணிமாமை குறவிலமே என்று ஆழ்வார் வரிசையா. பகவான் என்னோடு சேராவிட்டால், அவன் அனுபவிக்காவிட்டால், அப்ப இந்த உடல்ல அழகு இருந்து என்ன பயன்? நான் நிறைய வளையல்கள்லாம் போட்டுண்டு என்ன பயன்? செக்கச்செவேல்னு நன்னா இருந்து என்ன பயன்? அழகான குரல் இருந்து என்ன பயன்? ஆடை அணிகலன்கள் இருந்து என்ன பயன்? உடல் இருந்து என்ன பயன்? ஏன் உயிர் ஆத்மாவே இருந்து என்னதான் பயன்? பகவான் என்னோடு கலக்கிறார்னால் அப்ப இது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இவை அனைத்தும் பகவானோடு சேரும் போது எனக்கு இனிக்கின்றன. அவர் இதெல்லாம் வேண்டாம்னு புறக்கணித்து விட்டால் அப்ப இந்த உயிர் வேண்டாம், உடல் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு ஆழ்வார் பாடுகிறார். அதுல ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார், தளிர் நிறத்தால் குறைவில்லா தான் தனிச்சிறையில் விளப்புத்த கிளிமொழியாள் காரணமா தான் கிளர் அரக்கன் நகர் எரித்த என்று ஆழ்வாருடைய பாசுரம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.